ஒருவேளை அதிமுக விஜய் கூட்டணி வந்தால் உங்கள் கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுமா? கொஞ்சம் டஃப்பாக தான் நம்ம அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது வந்து ஒரு கேக் வாக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி வரவில்லை என்றால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. கடைசி வர வாய்ப்பு இல்லைங்கிறதா எங்களுடைய நம்பிக்கை. எது வர வாய்ப்பு இல்லை? அதிமுக விஜய் கூட்டணி அமையாது. அதிமுக பிஜேபின்னு தான் போகும். அப்படி ஒருவேளை அவங்களோட 2019 அலையன்ஸ், ஏன்னா இப்போ ஒரு தியரி என்ன வருதுன்னா, கடந்த சில நாட்களாக 2019 வந்த ஏடிஎம்கே, பிஎம்கே, டிஎம்டிகே, பிஜேபி இருந்ததுல அந்த அலையன்ஸ், அந்த அலையன்ஸ் வந்ததுன்னா போட்டி கடுமையா இருக்குமா அல்லது இல்லை? அதான் ஒன்னா சேர்ந்து அவங்க நின்னாங்கனாக்க நிச்சயமா போட்டி கடுமையா இருக்கும். அட்லீஸ்ட் விஜயும் அதிமுகவும் சேர்ந்தாலும் கூட நம்ம அதை வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற யதார்த்த நிலை வந்து பிஜேபியோட தான் ஏடிஎம்கே அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடைசியாக ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் எப்பொழுது திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள்? இது 2029 ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாலேயா அல்லது இந்தியாவில் ஒரு மதசார்பற்ற ஆட்சி அமைந்த பிறகு திருமணம் செய்து கொள்வீர்களா? ஏதாவது நீங்கள் கூற விரும்புகிறீர்களா? இது எனக்கு விடை தெரியாத கேள்வி. இது நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை இவ்வளோ நாள்? ஏற்கனவே நிறைய முறை பதில் சொல்லிட்டேன் நான். அப்போ நான் வந்து ஒரு கற்பனா உலகத்தில் இருந்தேன். ஏதோ புரட்சி செய்ய போகிறோங்கிற மாதிரி ஒரு தொடர்புகள்லாம் இருந்தது. அப்போ நம்ம வந்து தனிமையில் இருக்கிறது தான் அதுக்கு சரியாக இருக்கும். என்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். சாப்பிட வேணாம் நான்வெஜ் அப்படின்னு நான் ஒரு நாள் முடிவு எடுத்தேன். நான் சாப்பிடல. 24 வருஷம் ஆச்சு. அதனால் திருமணம் வேண்டாம்னு நான் எனக்கோ ஒரு எடுத்த முடிவு. அது அப்படியே. சமீபத்தில் ஆளுநர் அவர்கள் பேசும்பொழுது ஒரு தலித் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆக முடியாதது குறித்து பேசினார். ஒரு தலித் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆவதற்கு இன்னும் எவ்வளவு நாட்கள் காத்திருக்க வேண்டும்? இந்த ஆளுநருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சொன்னவருடைய நோக்கங்கள் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம், அவர் சொன்ன கருத்து. அதே ஆளுநர் ஒரு தலித் இந்திய பிரதமராக வேண்டும் அப்படின்னு சொன்னார்னா அதை நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளலாம். அதை சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்து இந்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கான சேவைகளை செய்யக்கூடிய பதவி தான். யார் இருந்தாலும் டெல்லி கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுது, சட்டம் ஏற்றுது, அதை இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி தான் இவங்க டிசைடிங் அத்தாரிட்டி இல்லை. ஒரு போர்ஷன் பவர் கொடுத்துருக்குறாங்க மாநில அரசுக்கு. ஆனால் அது வந்து ஒரு சோஷியல் சேஞ்சை உருவாக்கக்கூடிய பவர் கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இவங்களுடைய பாதுகாப்புங்கிறது யூனியன் கவர்மெண்ட்ல தான் இருக்குது. அது ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடையாது. இந்த சட்டம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் அல்ல ஸ்கீம்ஸ், இன்னைக்கு நிறைய வந்து தலித்துகள் பயன்பெறக்கூடிய எல்லா ஸ்கீமும் டெல்லியிலிருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் தான். அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கிடையாது. ஒரு சிறப்பான ஒரு திட்டங்களை வரையறுப்பதாக இருந்தாலும் சட்டங்களை ஏற்றுவதாக இருந்தாலும் அது டெல்லி கவர்மெண்ட்ல இருக்கு. இப்போ ஒரு சாதியை உள்ள இணைக்கிறதா இருந்தாலும் ஒரு சாதியை வெளியே எடுக்கிறதா இருந்தாலும் அது வந்து யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கு, அந்த பட்டியலில். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஓபிசி விஷயத்தில் தலையிட முடியும், அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. எஸ்சி எஸ்டி விஷயத்தில் முடியாது. அப்படி பார்க்கும்போது ஒரு மாநில முதலமைச்சராக ஒரு தலித் வர வேண்டும் என்பதை விட இந்தியாவின் பிரதமராக ஒரு தலித் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து இந்தியா முழுவதுமான பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்.